தமிழரசன். அவரை மேடை கலக்கிறேன். வெல்கம் தமிழரசன். இன்னைக்கு நீங்க கொண்டு வந்திருக்க குறும்படத்தின் பேர் என்ன? இது ஒரு காதல் சம்மந்தப்பட்ட படம். இந்த படத்தோட டைட்டில் வந்து படம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தா தான் கரெக்டாக இருக்கும். ஸோ படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். பட் இதில் எவ்வளோ பெரிய சஸ்பென்ஸ் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. பிகாஸ் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு, பட் என்னை விட உங்களுக்கெல்லாம் அனுபவம் அதிகம் இருந்தாலும், காதல் மௌனமாய ஒரு காதல் 2 தானே இருக்க முடியும். அதாவது சொல்லாமலே இருக்கிற காதல். ஓகே, நீங்கள் சொன்ன மாதிரி படத்தை பார்த்துட்டு இது பண்ணலாம். நான் தான் குழப்புவேன் கதைகளில். ஆஃபே ஓப்பன்லேயே போயிட்டு இருக்கும் ஸ்க்ரீன் பிளே. வந்த உடனே ஒரு டைட்டிலே ஒழிச்சு வைக்கிறாரு. இருந்தாலும் தருண் கோபி ஸ்டைல்னு ஒரு நிறைய பேர் வர வேணாமா? நீங்க வந்த வைப்ரேஷன் தான் சார் எல்லாமே. பார்த்துருவோம் சார். என் பேர் கார்த்திக். படிச்சுட்டு வேலை தேடுற இளைஞர்களில் நானும் ஒருத்தன். என்னடா இவன் எங்கே கிளம்புறான்னு யோசிக்கிறீங்களா? ரொம்ப நாளா என் மனசில் இருக்க காதலை அவகிட்ட சொல்லலாம். பிரியா. அழகான என்னோட பிரியா. அவள் ரொம்ப அழகு இல்லைங்க, ஆனால் அவளை பார்க்கும்போதெல்லாம் அவளை விட அழகு இருக்குமான்னு என் மனசே கேட்கும். சாரி, அவளை எங்கே பார்த்தேன்னு சொல்லலை, எங்கள் ஏரியாவில் இருக்கிற டிவிடி ஷாப்பில். நான் அங்கே போகிறதே அவளை பார்க்க தானே, அவளுக்கே தெரியாது. அவன் ஞாபகமா என்கிட்ட இருக்கிறது அவன் ஞாபகம் மட்டும் இல்லைங்க, இந்த கவரம் தான். என்ன வேணும்? இந்த டிவிடி எவ்வளோ? எவ்வளோ ஆச்சு? ஒன்று. என் காதலை சொல்லணும்னு நினச்ச போதெல்லாம் எனக்கு கிடைச்ச ஒரே பதில் இன்னைக்கு என் காதலை நான் சொல்லியே தீருவேன். இருவிழிகள் என இழுத்தவள்
அசைவினில் என்னை அழைத்தவள் ஏனடி என் காதலியே கண்கள் மூடி காணும் கனவினில் நீயோ இமை விழித்ததும் நிஜத்தினில் நீயோ ஏன் நினைவாய் நான் இருப்பேன் உன்னோடு வெல் தமிழரசன், நீங்கள் சொன்னீங்க இந்த படம் பார்த்து முடிச்சோடனே உங்களுக்கே தெரியும் இந்த டைட்டிலை பற்றி அப்படின்னு மௌனம் சாதிச்சிங்க. அந்த மௌனத்தோட காரணம் இந்த மௌனமாகிய காதல்ங்கிறது எங்களுக்கு புரிஞ்சிடுச்சு. நம்ம ஜட்ஜஸ் கிட்ட கேட்கலாம். பிரதாபோத்தன் சார், நீங்கள் சொல்லுங்கள் இவர் படத்தை பற்றி. வெரி நைஸ் தமிழரசு. தேங்க்யூ சார். தேர்ஸ் அ கிளாரிட்டி, ஒரு கிளாரிட்டி உண்டு உங்கள் தாட்டில். அண்ட் தி ஆக்டிங் வாஸ் ஃபார் பெட்டர் தென் பாக்கி உள்ள படங்களில் பார்த்ததில் பெட்டராக இருக்குது இது. தேங்க்யூ சார். தேங்க்ஸ். அண்ட் இட் ஹேஸ் அ நைஸ் எண்டிங், a sudden ending, and it holds together as a picture. Thank you so much. மதன் சார், நீங்கள் சொல்லுங்கள். ஆக்சுவலி ஃபீச்சர் ஃபிலிம், ஒரு முழு ஃபீச்சர் ஃபிலிம் நடுவில் வர ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காட்சி மாதிரி தான் இருந்தது ஒரு குறும்படம். பிகாஸ் ஒரு மீட்டிங் ஒரு லவ் சொல்லாமல் இருக்கிறது, ஒரு காதலை சொல்லாமலேயே போனால் அதுவும் டெத்து தான். கரெக்ட். இதில் வந்து ரியல் டெத்து இல்லையா? அது வந்து கருவிலேயே மரணம் மாதிரி, வெளியிலேயே வராமல், இந்த காதல் வராமல் ஒரு மரணம். ஸோ இந்த படத்தினுடைய மெசேஜுக்கு நான் வரேன். இந்த இப்படி ஒரு மெசேஜ் வச்சு சொல்லிடாதுங்க, சொல்லப்படாமலே போய்விடும் அப்படின்னு நீங்கள் எச்சரிக்கிறதுக்கு காரணம், உங்கள் நண்பர் யாரோடைய வாழ்க்கையிலாவது இது நடந்ததா? நான் உங்களை பார்த்தா நீங்கள் உடனே போய் காதலை சொல்லிடுவீங்கன்ற மாதிரி இருக்கு. தெரியுதோ? அப்படி இல்லை சார், நான் கேள்விப்பட்ட விஷயம் தான் அது. பட் கேட்கும்போது என்ன ரொம்ப பாதிச்சுது. அதனால் எங்கே கேள்விப்பட்டீங்க இது? என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து மூலயமா வந்து, ஆக்சுவலி இது ஒரு எஸ்எம்எஸ் கான்செப்ட். இது ஒரு எஸ்எம்எஸ்ஸாக வந்த மெசேஜ் இது. ஓகே ஓகே. அந்த மெசேஜ் படிக்கும்போதே அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பாதிப்பாக இருந்தது. ஸோ அந்த விஷயத்தை வந்து எப்படியாவது சொல்லணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப நாளாக இருந்தது. ஸோ அது இப்போ ஒரு சான்ஸ் கிடைக்கும்போது நான் சொன்னேன். ஜட்ஜஸ், இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா குறும்படத்தில் வந்து பேசிக்காக பாட்டு வைக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். கொடுக்குற 5 நிமிடத்தில் இவர் இந்த படத்தில் இதுக்காகவே ஒரு பாட்டு தயாரித்து அதை கொண்டு வந்திருக்காரு. ஆமாம் சார், ஒரு 4 ஹவர்ஸில் வந்து ரெடி பண்ண சாங் இது. ஆக்சுவலி இதுக்காக என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தான் நான் சொல்கிறேன். தருண், what do you say? சார் என்னென்னா சார் சொன்னது மாதிரி தான். அதாவது ஷார்ட் ஃபிலிமில் வந்துட்டு இவ்வளோ ஷார்ட்ஸ்லாம் பார்க்க முடியாது. நிறையா ஷார்ட்ஸ் வந்து எடுத்திருக்காரு டைரக்டர். இன்னொன்று வந்து ஒரு அருமையான ஒரு சொல்லப்படாத ஒரு காதலை சீக்கிரம் சொல்கிறோம்ன்ற ஒரு விஷயம். ஆனால் சடன்லியும் பார்த்தீங்கன்னா அந்த டெத் இருக்கு இல்லைங்களா, அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஷார்ட் ஃபிலிமுக்கு உரிய வேகம் இருக்கு இல்லைங்களா, முடிச்சு பண்ணணுன்ற ஒரு வேகம், அந்த இதை வந்து கொஞ்சம் அந்த சாங் போட்டதுக்கு பதிலாக கொஞ்சம் பில்டப் பண்ணியிருக்கலாம். அந்த பொண்ணுடைய உணர்வுகள் இன்னும் சொல்லியிருக்கலாம், அந்த கடையிலேருந்தே சொல்லியிருக்கலாம். அவன் வந்து அடிவிட்டு கீழே வந்து அதை ரத்தத்தோடு கிடக்கிறப்ப அந்த பொண்ணு துடிக்கிற வேதனையோடு முடித்து அப்படி போயிருந்தாருன்னா இன்னும் நல்லா இருந்திருக்குன்ற ஒரு ஃபீல். இது மாதிரி காதல்கள் ஜெயிக்கிறதுக்கு கொஞ்சம் பெண்களும் முதல்ல கொஞ்சம் காதல் சொல்கிறது தப்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? இட்ஸ் ஆல்வேஸ் பையன் தான் சொல்லணுமா? உங்கள் ஃபீலிங் என்ன? இல்லை அப்படி இல்லை, 2 பேருமே ஷேர் பண்ணிக்கணும் அவங்க மனசுக்குள்ளே இருக்க விஷயத்த. பேசிக்கலி பொண்ணுங்க வந்து எதிர்பார்ப்பாங்க பசங்க தான் சொல்லணும்னு, அதனாலேயே நிறைய விஷயங்கள் சொல்லப்படாமல் போயிடுது இல்லை. ஸோ அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த மெசேஜ். வெரி குட் அட்டெம்ப்ட். தேங்க்யூ சார். Good attempt.